நேரா போய் லெஃப்ட்னே. தானியல் அண்ணா, உங்களை தேடி யாரோ வந்திருக்காங்க பாருங்க. அண்ணா, ஒரு டீ போட்டு கொண்டு வாங்க. யார் இவன் புதுசா இருக்கா? நீ இந்த ஊர்ல பெரிய ரவுடியாமே. இந்த சின்ன வட்டத்துக்குள்ள ரவுடிசம் பண்றதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம். பட்ட பகல் மதம் பிடிச்சு நடக்கிற யானை மாதிரி இருக்கவங்கள பாத்திருக்கியா? நீ பார்த்த தாங்க மாட்டேன். பாத்திருக்கேன், நிறைய பாத்திருக்கேன். மயக்க ஊசி பட்டு அந்த சாணி மேலேயே படுத்திருக்கிறத பாத்திருக்கேன். மத யானையா? யாரா நீ? சர்க்கஸ் பார்ட்டியா? ஆமாண்டா, சர்க்கஸ் பார்ட்டி தான். அதுல ரிங் மாஸ்டர். ஆட்டம் தப்பாயிடுச்சுன்னா அப்புறம் க்ளோஸ். கோபிகா உனக்கு தெரியும்ல? அவ என்னோட சொந்தக்காரி. சொந்தக்காரியா? சூப்பர். சோத்துக்கு வழி இல்லாம அந்த குடும்பம் பல வருஷமா கஷ்டப்பட்டு இருக்கும் போது இந்த மாதிரி ஒரு சொந்தக்காரனை நாங்க பார்த்ததே இல்லையே. சரி, இப்ப பாத்துட்டல. நான் சின்ன தம்பி. ஓ, நீ இனி அவளை பார்க்க கூடாது. மனசுக்குள்ள ஏதாவது இருந்துச்சுன்னா அது இன்னையோட நிறுத்திடு. என்ன நிறுத்த சொல்ற அளவுக்கு நீ இன்னும் வளரலையே சின்ன தம்பி. விளைவுகள் பயங்கரமா இருக்கும். உன் மிரட்டெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. முடிவு பண்ணிட்டேன்னா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். எல்லாருக்கும் நான் ஒரு சான்ஸ் கொடுப்பேன். இன்னொரு முறை நீ இங்க என்ன வர வச்சின்னா உன்னோட கையும் காலும் வெட்டி கார் டிக்கில போட்டு நான் இங்க எடுத்துட்டு போயிடுவேன். இன்னைக்கு பொழுது விடிஞ்சதுல இருந்து கோபிகாவை காணோம்பா. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயும் காணோம். அவளை அந்த டேனியல் தான் கடத்திட்டு போயிருப்பான். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. கோபிகா உடனே உங்க வீட்டுக்கு வந்துருவா.